ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ரெண்டு பேரும் நம்மளை வந்து தற்கூதி அடித்து ஒருத்தனை திருத்தக்கூடாது. 2026 கன்ஃபார்மாக வந்துடுவார் தளபதி. என்ன கருத்து சுதந்திரம் வேணுங்கிறக்காண்டி இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் டாப்ல தேனியிலேருந்து. இந்த பதவி யாருக்குன்னா தமிழ வெற்றிய கழகம் டிவிக்கு என் தம்பி என் மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் இந்த பதிவு போகணுமியா. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ரெண்டு பேரும் நம்மளை வந்து தற்கூதி என்னமோ அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. விஜய் அண்ணனை பற்றி தற்கூரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடித்து ஒருத்தனை திருத்தக்கூடாது. ஏன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கருத்து சுதந்திரம் கிடைக்கல. நம்ம கருத்து சொன்னால் என்னையவே குளம் மிரட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு தலைவரை பற்றி பேசிட்டு நீ எப்படி பேசலாம் அப்படின்னு என்னையவே குளம் மிரட்ட பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிவிக்கையில் இருக்க என் மாப்பிள்ளை மச்சானைக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிவிட்டேன். அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. 2026 கன்ஃபார்மாக வந்துடுவார் தளபதி. என்ன காரணம் என்னென்னா, எல்லா கட்சிக்காரங்களும் தளபதி விஜய் அண்ணனை கார்கட்டாக வச்சு பேசுகிறாங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்க கூடயும் நீங்கள் போய் சண்டை போடக்கூடாது. கருத்து சுதந்திரம் நம்மளுக்கு தேவைப்படுது. இதவே வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இதவே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கொண்டு வரணும் சட்டத்தில். ஏன்னா ஊனா அடிக்க என் தலைவரை பேசிட்டேன், என் தளபதியை பேசிட்டேன்னு நீங்களே மல்லு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கங்கய்யா. ஏன்னா எனக்கும் வருது. நான் பற்றி பேசினோடனையும் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கேன். பேசினோடனே ரோட்டில் போகும்போது எனக்கு கொலை மிரட்டுறல், உன்னை சும்மா விட மாட்டேன்னாங்கிறாங்க. உன்னை எங்கே கண்டாலும் நான் அடிப்பேன்டாங்கிறாங்க. இதுதான் கருத்து சுதந்திரமா? யாரையும் பேசக்கூடாது, யாரையும் வையக்கூடாது. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம பேச்சாக இருக்கணும். கோவப்படாதீங்க, பேசுகிறவங்க பேசட்டும். பேசத்தே நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இல்லைன்னா மறந்துடுவாங்க. எல்லாருமே தளபதி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் தளபதி அண்ணனை பற்றி பேசும்போது நம்ம இன்னும் மேலே போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. உங்கள் அண்ணனா பேசுகிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக பேசுகிறேன். அதெல்லாம் பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் நீங்கள் போய் கை வைக்கிறது, அவன் பேசி விட்டான் அப்படின்னு கை வைக்கிறது, எப்படி என் தளபதியை பேசலாம் அப்படின்னு நீங்கள் வைக்கும்போது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. அதை யாரும் செய்யக்கூடாது. அந்த தவிர இனிமேல் யாரும் செய்யக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம், நம்மளுக்கு கருத்து சுதந்திரம் வேணுங்கிறக்காண்டி இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம பொறுமையாக இருக்கணும். மக்களை பாருங்கள், நல்லதை செய்யுங்க, நல்ல உதவிகளை செய்யுங்க. மேலும் நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கி பூராமே நாட்டில் வந்து பயங்கரமான கொலை மிரட்டல் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு தெரியல. இதையும் வந்து காவல்துறைகள் பார்க்கணும். எங்கேருந்து ஃபோன் வருது, அந்த ஃபோன் லிஸ்ட்டு எப்படி கொலை மிரட்டல் வருதுன்னா, அந்த ஃபோன் லிஸ்ட் இன்றைக்கெலாம் எங்கேயோ விஞ்ஞானி வருச்சு. அந்த ஃபோன் எங்கேருந்து நம்பர் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக காவல்துறை ஐயா செய்வாங்க. வணக்கம் மாப்பிள்ளை தேனியிலிருந்து.